இப்போ என்ன அப்படின்னா 32,760 அப்படின்ற வேல்யூஸ் இருக்குதா. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரித்து எழுத போகிறேன். எப்படி பிரித்து எழுதுனா, இந்த பெரிய நம்பரை நம்ம எப்படி பிரிச்சுக்கணும்னா குட்டி குட்டி நம்பராக மல்டிப்ளை பண்ணோம், சேம் நம்பராக வரும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா 2 × 2 × 2 × 3 × 3 × 5 × 7 × 13 அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த எல்லா நம்பருமே மல்டிப்ளை பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இந்த ஆன்சர் 32,760 இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா. இப்போ இதை வந்து இந்த நம்பரையுமே நம்ம எப்படி எழுதணும்னா இதையும் நம்ம இன்னும் சுருக்கி எழுதலாம், குட்டியாக எழுதலாம். எப்படி எழுதணும்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து 2 இருக்குதா, முதல்ல ஃபஸ்ட்டு 2 வந்து கீழே எழுதிக்கணும். எழுதிட்டு எத்தனை 2 இருக்குது, 1 2 3, அப்போ 2வை போட்டு மேலே 3 அப்படின்னு எழுதிக்கணும். சரியா. அதேமாரி கீழே பாருங்கள், இங்கே 3 இருக்குதா, 3 எழுதிக்கிட்டு அது மேலே எத்தனை இருக்குது, 3 1 2 அப்படின்றத 2 அப்படின்னு மேலே எழுதிக்கணும். இன்ட்டு போட்டுகிட்டே இருக்கணும். இன்ட்டு விட்டுட்டோன்னா தப்பாக போயிடும். அதுக்கப்புறம் 5 இங்கே எழுதிக்கணும். 5ல் ஒரு 5 மட்டும்தான் இங்கே இருக்குது, அதனால் ஒரு 5 அப்படியே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் 7 1 மட்டும்தான் இருக்குது, 7 அப்படியே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் 13 1 மட்டும்தான் இருக்குது, அதை அப்படியே ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்மில் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் we have decide that order will be ascending, நம்ம டிசைட் பண்ணி இந்த ஆர்டர் எல்லாமே அசெண்டிங்கில் இருந்தாலும் then the way the numbers of is factorization is unique. இதை கூட நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தா கூட நமக்கு இந்த ஆன்சர் தான் வருமா. இதை நம்ம விரித்து எழுதினாலும் இது மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் தான் வரும். இப்படி நம்ம வச்சு எழுதி இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் நமக்கு இதே சேம் ஆன்சர் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, the fundamental theorem of arithmetic has many applications, நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும், both within the mathematics and in other fields. let us look at some examples அப்படி சொல்கிறாங்க. இது மாதிரி மல்டிப்ளிகேஷன் வந்து எல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுல வந்து மெனி அப்ளிகேஷன்ஸ் இருக்குமா, இந்த அர்த்தமெட்டிக் அப்ளிகேஷன்ஸை நிறையா இருக்குமா. அதை வந்து நம்ம எந்த மாடல் யூஸ் பண்ணாலும் அந்த ஃபண்டமெண்டல் தியரத்தை அப்ளை பண்ணோம் அப்படின்னாலே இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்கும், அது மேற்கொண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா. இதை என்ன அப்படின்னா, இதை வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேக்டர்ஸ், அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஃபேக்டர்ஸ், அதாவது பிரித்து எழுதியிருக்கோம். பிரித்து எழுதினாலும் மல்டிப்ளை பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் வரும். அதையே